இந்த வீடியோவில் பிலீவ் இன் லவ் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ மேன்ஷனுக்கு வந்ததும் ஹீரோ அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் விஷயம் எழுதியிருப்பாள்ல, அதை கொடுக்குறான். ஹீரோ வாங்கி படித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். சாகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஹீரோயின் எழுதியிருப்பா. ஹீரோ நேராக சிஸ்டரை மீட் பண்ணி, நீ சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டேன், நீ பண்ண சத்தியத்தை மறந்துடாதன்னு சொல்ல, அவளும் சந்தோஷமாக கவலைப்படாத, உன் மேரேஜ் பற்றியும் அவள் அம்மா பற்றியும் எதையும் அவள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு அக்ரிமெண்ட்டை வாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னால் அவளை ஏற்றுக்க முடியல, ப்ளீஸ் அவளை விட்டு கொஞ்சம் விலகிரு, அவளை கஷ்டப்படுத்திடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப. அது எப்படி நான் அவளை சும்மா விடுவேன்னு நினச்சியா? நான் எல்லா உண்மையும் அவளுக்கு சொல்ல மாட்டேன், பட் மற்றவங்க மூலமாக அவளுக்கு தெரிய வைப்பேன்னு வில்லி மாதிரி பிஹேவ் பண்ணுறான். சுடங் வந்துட்டு இருப்பா. அவள் வந்ததை கவனிக்காம கசின் இடிச்சிட்றான். உடனே அவள் கன்னத்தில் கை வச்சு ரொம்ப அடிபட்டுருச்சான்னு கேட்க அவள் செம்மையாக அட்ராக்ட் ஆகிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டா ஸ்மைல் பண்ண பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் ஒன்னும் சிரிக்கல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வேணும்னு எழுந்து ஓடிடுறா. அப்படியே கட் பண்ணா ஹீரோ குளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்துட்டு வரா. ஹீரோ வேணும்னே தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வர வச்சு ரொமான்ஸ் பண்றான். இந்த பக்கம் பிரின்ஸ் அசிஸ்டன்ட் ஐலாண்ட் மாஸ்டருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு ஹீரோயின் பத்தி எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்டு பிரின்ஸ் எங்க அம்மா சாவுக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு கோவமா கத்துறான். அப்புறம் பிரின்ஸ் ஒரு பிளான் பண்ணி ஹீரோ இடத்துக்கு கெஸ்டா வர சுடங் பர்சனலா வெல்கம் பண்ண, அதை பார்த்ததும் ஹீரோயின் சிஸ்டர் ஓடி போய் அவளை தள்ளி விட்டு பிரின்ஸை உள்ள கூட்டிட்டு போறா. அவ செம்மையா சொல்லி விடுறா. அவ ஆட்டிடியூட் பிரின்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின் சிஸ்டர் என்ன டிஷ்லாம் வேணும்னு மெனு எழுதிட்டு போனதும் பிரின்ஸ் பின்னாலேயே ஆள் அனுப்பி அதை மாத்திடுறான். அவ அந்த மெனு எடுத்துட்டு கிச்சனுக்கு வந்ததும் ஹீரோயின் அங்க ஒர்க் பண்றத பாத்தர்றா. ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறா. எனக்கு பணம் தரலனா நீ யாருன்னு எல்லாருக்கும் சொல்லிடுவேன்னு மிரட்டி அக்காட்டையே பணம் புடுங்கிட்டு போறா. பிரின்ஸ் கூட வந்திருக்கிறது ஒரு முனிவர். இவர் பிரின்ஸ்னு அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அவர் வெஜிடபிள் டிஷ் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. இவங்க சிக்கன் சமைச்சு கொடுக்க பெரிய பஞ்சாயத்து ஆயிருது. அசிஸ்டன்ட் ஓடி வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு தெரியாம மேடம் நான்வெஜ் குக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோ தன்னோட ஹெல்த்தை கொஞ்சம் கூட கேர் பண்ணாம பதறி போய் ஹீரோயினுக்காக ஓடி வரான். குக் பண்ணது இவதானே ஹீரோயினை கூட்டிட்டு வர, இவதான் ஐலாண்ட் மாஸ்டர் ஒய்ஃப்னு பிரின்ஸுக்கு தெரிய வர, ஹீரோயின் சிஸ்டர் தப்பிக்க பழிய தூக்கி ஹீரோயின் மேல போட்டுடுறா. ஹீரோ வந்து அவ கையில வச்சிருந்த பேப்பரை காட்டி தப்பா எழுதுனது இவதான வேலையை விட்டு ஓட வச்சிடறான். ஹீரோயின் இந்த பிரச்சனையை சரி பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நீங்க கேட்டதே சமைச்சு தரேன்னு சொல்ல, ஹீரோ கொஞ்ச நேரம் சும்மா இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நடுவுல பிரின்ஸ் பூந்து ஒரு சான்ஸ் தரான். ஹீரோயின் சமைச்சதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு, என் கூட இருக்கவங்களுக்கும் சர்வ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. தாளை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பிரின்ஸ் கோவப்படுற மாதிரி தெரியுது. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் சரியாகி டீல் ஓகே ஆக நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பண்ணி தரோன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அப்ப வழக்கம் போல பிரின்ஸ் நடுவுல பூந்து இந்த டீம்ல ஹீரோயினும் இருக்கணும்னு சொல்ல, ஹீரோவுக்கு செம்ம கோவம். வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்றான். ஹீரோ மேன்ஷன்ல இருந்து வந்ததும் அசிஸ்டன்ட் ஹீரோயின் பத்தின எல்லா டீடைல்ஸையும் சொல்ல, அதை கேட்ட பிரின்ஸ் இப்போ இவங்க 2 பேரும் எதிரிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியல, நான் சரியான டைம் வரப்ப அவள்கிட்ட சொல்லுவேன், எங்க அம்மாவுக்காக பழி வாங்குவேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோ ஹீரோயின் தலையை பிடிச்சி விட்டுட்டு, இதை நினைச்சலாம் கவலைப்படாத, அதை எப்படி கவலைப்படாம இருக்கிறது, நான் இப்பதான் செஃப் ஆயிருக்கேன், அதுக்குள்ள இவ்வளோ பெரிய டாஸ்க் என்னால பண்ண முடியுமான்னு தெரிலன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ண. சரி அதை விடு, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரில, பட் அவனை பார்க்குறப்ப அவன் பின்னால பெரிய பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி தெரியுது, அது என் தங்கச்சி ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றா. நடந்த விஷயம் சிஸ்டர் காதுக்கு வருது. இதுதான் நல்ல சான்ஸ், அவள் ரொம்ப ஸ்மார்ட், நம்ம வேற ஒருத்தர் மூலமா அவளுக்கு ஹிண்ட்ஸ் தரலான்னு பிளான் பண்றா. முனிவருக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருப்பாங்க. கசின் வந்து எல்லாம் ரெடி ஆச்சா, எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் என்னடா இது இன்னும் என் புருஷனை காணோமேன்னு யோசிச்சுட்டு தெரியாம கையை அறுத்துக்கிறா. கசின் பதறி போய் வேகமா ஓடி வந்து நான் கட்டு போட்டு கூட்டிட்டு வரேன், இங்க எல்லாரும் போங்கன்னு சொல்ல சுடங் செம்ம ஜலஸ் ஆகுறா. வரிசையா எல்லாரும் டிஷ் எடுத்துட்டு வராங்க. அவங்களோட சேர்ந்து ஹீரோயின் சித்தியும் தங்கச்சியும் யாருக்கும் தெரியாம உள்ள போயிடுறாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம குடும்பத்தோட ஃபியூச்சரே உன் கையில தான் இருக்குமான்னு சொல்லி பீரோக்குள்ள ஒளிய வைக்கிறாங்க. பிரின்ஸ் வந்துட்டு இருக்கப்ப வேணும்னு அவன் மேல சூப்பை கொட்டி ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிக்க சொல்றாங்க. உங்க ரூமுக்கு வரத்துக்குள்ள ஒரு பொண்ணு ரூம் நம்பர் கீழே கிடக்கிறத பார்த்து கரெக்டா ஒட்டிடுறா. பிரின்ஸ் வர
வர வேண்டிய ரூம்க்கு இப்ப முனிவர் வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வருவா. அவளை பிரின்ஸ் அசிஸ்டன்ட் போய் சொல்லி பிரின்ஸ் ரூமுக்கு அனுப்பிடுறா. என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, துறவி எங்க? நான் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஃபீலே இல்ல, இதுக்கு முன்ன பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த டிஷ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யுன்வான்சி சமைச்சு சாப்பிட்டிருக்கேன். அவங்க பெரிய கிரைம் பண்ணிட்டாங்கன்னு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க, யுன்வான்சியை ஃப்ரேம் பண்ணது யாருன்னு கேட்க, இன்னொரு பக்கம் இவ சிஸ்டர் அங்க இருக்கிறது பிரின்ஸ்னு நினைச்சு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி அங்க இருக்கிறது முனிவர்னு தெரிஞ்சு வேகமா கத்திடுறா. சத்தம் கேட்டு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோ சிஸ்டர் பிளானையே ஃபிளாப் பண்ணிட்டான்னு செம்ம கொடுப்பாயிருவா. ஹே நீங்க என்ன பண்ற, நான் சாங்னு நினைச்சுதான் பண்ணேன், இவர் இருப்பார்னு எதிர்பார்க்கல, எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க, வெளியில போடி, இவளை வெளியில இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல கசின் அவளை வெளியில கூட்டிட்டு போயிடுறான். உடனே சிஸ்டர் சாரி சொல்லி அந்த பிரச்சனையை சரி பண்ண பிரின்ஸ் ரெஸ்ட் எடுக்க முனிவர் கூட்டிட்டு போயிடுறான். கிச்சன்ல ஹீரோயின் பிரின்ஸ் சொன்னதையே நினைச்சிட்டு அம்மாவை யார் ஃப்ரேம் பண்ணிருப்பா, இத பத்தி அவர்கிட்ட கேட்கலாமா, அம்மா இங்க ஒர்க் பண்ணதே அவருக்கு தெரியலன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கேட்கறது வேஸ்ட், வேற ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப மேனேஜர் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே, ரொம்ப சந்தோஷம், திரும்ப இங்க வந்துடாத, நீதான் பசங்களை ஈஸியா மயக்கவல்ல, போய் அந்த வேலையை பாருன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஓங்கி ஒரு உதவிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டியை கிண்டல் பண்ணுவ, இனி உனக்கு இங்க வேலை இல்லைன்னு திட்டிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போக இவங்க தான் ஐலாண்ட் மாஸ்டர் ஒய்ஃபான எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இங்க பிரின்ஸ் அவளுக்கு எந்த உண்மையும் தெரியல, நான் ஹின்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்ல இப்ப மேஜிக்கல் டாக்டர் அவனை தெரியாம இடிச்சிடுறாரு. பல வருஷமா உனக்கு தலைவலி இருக்குல்ல, இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு கொடுக்குறாரு. அவனும் அதை வாங்கிக்கிறான். அப்புறம் தான் அவர் மேஜிக்கல் டாக்டர்னு தெரிஞ்சதும் அவரை கூப்பிட ட்ரை பண்றான். அவர் காணாம போயிடுறாரு. ஹீரோயின் ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி அவங்க அம்மா கிட்ட ப்ரே பண்ண மரத்துக்கு வருவா. உங்க மேல யார் பழி போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப கிளிப் தலையில இருந்து கீழே விழுந்துரும். சேம் டைம் பிரின்ஸ் அங்க வரான். நான் ட்ரீம்ல பார்த்த அதே மரம்னு ஃபீல் பண்றான். ஹீரோயின் கிளிப் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் இவனுக்கு பாஸ்ட் ஞாபகம் வரும். ஓடி போய் ஹீரோயினை இழுக்க, யாரா இது ஏன் கைய பிடிச்சி இழுக்கிறதுன்னு ஹீரோயின் ஓங்கி ஒரு அறை விட்றா. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் யதார்த்தமா இந்த மரத்துக்கு வந்தேன், நீ ஜம்ப் பண்ண போறேன்னு நினைச்சு பிடிச்சேன், சாரி நான் தெரியாம உன்னை அடிச்சிட்டேன், நீ வேணும்னா என்னை அடிச்சுக்க, கிளிப் கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அந்த கிளிப் என்ன அவ்வளோ முக்கியமா, உன் லைஃபையே ரிஸ்க் எடுக்கிற, ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல அவன் பறந்து போய் எடுத்து தரான். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, ஃபுல்லா சொல்லல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறான். எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் வந்தா சொல்றேன்னு சொல்லி நழுவிடுறான். பிரின்ஸ் அங்க நடந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இங்க ஹீரோ உனக்கு பிடிச்ச ஸ்நாக் தர சொல்லியிருக்கேன், சாப்பிட்டா நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். அப்ப அசிஸ்டன்ட் ஒரு லெட்டரை கொடுக்குறான். லெட்டர்ல பிரின்ஸ் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு மீட் பண்ண கூப்பிட்டுருப்பான். ஹீரோயின் அர்ஜென்ட்னு சொல்லி உடனே கிளம்ப ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவளை பீச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. யார் நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீ பார்க்க பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, எனக்கு என்ன தெரியுங்கிறது தான் முக்கியம், வா வந்து உட்காரு, இந்த டேவை ஜாலியா என்ஜாய் பண்ணி என் கூட சேர்ந்து சாப்பிடு, அப்பதான் சொல்லுவேன்னு சொல்றான். உடனே அவளும் உன்னை எடுத்து சாப்பிட்டு இப்ப சொல்லுன்னு கேக்குறா. உங்க அம்மாவை ஃப்ரேம் பண்ணது ஹீரோ அம்மா தான், என்ன சொல்ற, அவங்களா இப்படி பண்ணாங்கன்னு ஹீரோயின் புலம்புறா. இவன் சைட்ல வாயை தொடச்சு விடுறான். இதை பாக்குற ஹீரோவுக்கு செம்ம காண்டாவுது. உங்க அம்மாவும் அவன் அம்மாவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னாதான் வேலை பார்த்தாங்க, பர்த்டே பார்ட்டியில பார்த்ததும் ஹீரோ அம்மாவுக்கு அவன் அப்பாவை ரொம்ப பிடிச்சி போச்சு, அப்புறம் தான் தெரியும் ஆல்ரெடி அம்மாவும் அவன் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணியிருந்தது, கல்யாணம் பண்ணிக்க உங்க அம்மாவை பாய்சன் வச்சதா சொல்லிட்டாங்க, இந்த உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். ஹீரோயின் நடந்ததையே நினைச்சிட்டு வீட்டுக்கு வரா. கதவை தட்டத்துக்குள்ள ஹீரோ கதவை ஓபன் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுது, ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்களா இல்ல பிரிஞ்சிருவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க.